செம்மணி மயானத்தில் நடந்தது என்ன? 19 எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டது. சென்மணி ஜப்னாவில் சென்மணி அப்படிங்கிற ஒரு இடத்துல மயானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக அதை தோண்டி இருக்கும்போது சடனாக ஒரு எலும்புக்கூடு ஒன்று வருது. அதை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது நிறைய எலும்புக்கூடுகள் கிடைக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 6 எலும்புக்கூடுகளும் கிடைக்கப்படுது. இதை பற்றி இதை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது எலும்புக்கூடுகள் கிடைக்கப்படுறதுனால இதை கொஞ்சம் ஆழமாக தோண்டலான்னு தோன்றாங்க. நிறைய எலும்புக்கூடுகளும் அதில் கிடைக்கப்படுது. எலும்புக்கூடுகள்லாம் வாரதை பார்த்தோன்னே அப்படியே தோன்ற பணியை நிப்பாட்டிட்டு இந்த பிரச்சனை ஜப்னாவில் உள்ள கோட்டை வரைக்கும் இந்த பிரச்சனை போகுது. இந்த இடத்த 45 நாளைக்கு ஃபுல்லாக தோண்டுங்க. இது ஒரு மயானமாகவும் இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதை இந்த எலும்புக்கூடுகள்லாம் ஆய்வு செஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா 100 வருஷம் 50 வருஷம் முன்னுக்குள்ள எலும்புக்கூடுகள் இல்லை, இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னுக்கு புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தான். அந்த எலும்புக்கூடுகள் எடுத்த இடத்துல மயானம் இருந்திருக்கு. எல்லாமே சொல்றாங்க எலும்புக்கூடுகள் மயானத்துல இருந்து வருதுன்னு. ஆனா அது மயானத்துல உள்ள மாதிரிக்கே அந்த எலும்புக்கூடுகள் இருக்கப்படலை. ஒவ்வொரு எலும்புக்கூடுகளும் பார்ட்ஸா இருக்கு. கை தனியா கால் தனியா அப்படி பார்ட்ஸா ஒவ்வொரு எலும்புக்கூடுகளும் அங்கே கிடைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் 19 எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இதை தோன்றதுக்கான ஃபண்டை ஒதுக்கி இருக்காங்க. இந்த எலும்புக்கூடுகளை ஆய்வும் செஞ்சுக்கிட்டு வராங்க. எப்ப புதைக்கப்பட்டது ஜப்னாவில் முதலாவது எடுக்கப்பட்ட மயானமான, ஆனா அது அப்படின்னு கண்டிப்பா இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 5க்கும் மேற்பட்ட மயானங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இனி வர அப்டேட்ஸ் நான் தரேன். நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும்.